பல உருவான பள்ளி அரசு பள்ளி. தனது ஆற்றலையும் அனுபவத்தையும் எங்களுக்கு அனுதினமும் அறிவாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும், இப்பள்ளியை எங்களுக்கு அடையாளமாக ஆக்கிய எங்கள் பெற்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் நெடுங்குளம் அரசு தொடக்கப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று எடுத்துரைக்க வந்திருப்பது அரசு பள்ளியினை பற்றி. அரசு பள்ளியானது வறுமை அடையாளம் என்று சொன்ன காலகட்டம் மாறி தற்போது பெருமை அடையாளமாக திகழ்படுகின்றது. தவமாய் தவம் இருந்து வரிசையில் காத்திருந்து தங்களது பிள்ளையை தனியார் பள்ளியில் பெரும் நம்பிக்கையோடு சேர்க்கும் பெற்றோர்களுக்கு இடையே எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களது பிள்ளையை இப்பள்ளியில் சேர்த்து இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு பெருந்தொகைகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. விளம்பரங்களாலும் காணொலிகளாலும் தங்களது பள்ளியில் உள்ள வசதிகளை சொல்லி தனியார் பள்ளியில் சேர்க்கும். தனியார் பள்ளியில் உள்ள அதே தரம், வசதி, படிப்பு, விளையாட்டு, மேலும் அதை விட மேலான சமூக பழக்க வழக்கங்கள் இவை அனைத்தும் அரசாங்கத்தால் இலவசமாக அரசு பள்ளிக்கு கிடைக்கின்றது என்பது மறைக்கப்படுகின்ற உண்மையாகவே இருக்கின்றது. 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழிக்கிணங்க இன்றைய தனியார் பள்ளியில் தரம் இருக்கின்றது. ஆனால் அரசு பள்ளியின் கல்வி தரமோ கல்வியினை மட்டும் மாணவர்களை அளிக்காமல் கல்வியோடு சேர்ந்த வாழ்க்கை தரத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் போதிக்கின்றது. இன்றைய அனைவரும் சமம் என்ற எண்ணத்தினை விதைகின்றது. ஆனால் இன்றைய அரசு தனியார் பள்ளியில் கல்வி கட்டணம், பள்ளி வாகன கட்டணம் என செலுத்திய மாணவர்களை ஒரு விதமாகவும் கல்வி கட்டணம் செலுத்திய மாணவர்களை ஒரு விதமாகவும் பாவித்து மாணவர்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குகின்றது. இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டாக பேசப்படும் நம் 90s கிட்ஸில் முக்கால்வாசி பேர் அரசு பள்ளியில் பயின்றவர்கள். ஏன் பெரும்பாலான அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். படியேறி சீட்டு வாங்கி மாணவர்களுக்கு ஆங்கில வழிக்கல்வியினை படிக்க வைக்கும் பல்வேறு பெற்றோர்களுக்கு மறைக்கப்பட்டவையாகவே உள்ளது. அரசு பள்ளியின் ஆங்கில வழி கல்வியும் அதன் தரத்தையும்